பக்கம் விஜய் கூப்பிட்டு சொல்றாரு, முருகதாஸ் பண்ணிருங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு. ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, சார் உங்களால படமே நின்று போயிடும், ஏகப்பட்ட சிக்கல் ஆயிரும், பெரிய கோடிகள்ல நஷ்டமாயிரும். செப்டம்பர் 27 படம் வந்துச்சு, பெருசா ஓடும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம், ஆனா ஓடாம போச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அதே செப்டம்பர் 27 அன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மேல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கதை திருட்டு சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. இதே முருகதாஸ் மேலதான் பாத்தீங்கன்னா கத்தி படம் எடுக்கிறாரு. கத்தி படம் எடுத்து கத்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காம்பன்சேஷன் தான் கொடுக்கப்படுது, நீங்க தண்டனை கொடுக்கப்படல, காம்பன்சேஷன். ஒருத்தர் கதை சொல்றான், நல்லா இருக்கு, நம்ம எடுத்து படமாக்கிக்கலாம், நம்ம வந்து பணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் போறாங்க. அதுக்கான சரியான சட்ட திட்டங்கள் சினிமால இல்ல. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர்லாம் வந்து சிக்கினார். அதுக்கப்புறம் அது எதுவுமே சுவடே இல்லாத மாதிரி மறைஞ்சு எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. நிறைய படத்துக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சூப்பர் ஸ்டார் நடித்த படத்துக்கே வந்து வந்ததில் வந்து பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போவுமே அது இவ்வளோ பெருசாக போயிட்டுமே கூட வந்து அதை திருடுறோங்கிறத நினச்சி, இல்லை வந்து அப்படி கூட சொல்ல வேண்டாம், ஒரு காப்பிரைட்ஸ் வந்து, ஏன்னா ஒரு ஒரு கதை எழுதுறாங்கும் போது காப்பிரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பிரச்சனை வந்து போய் சொன்னாங்க. பட் அப்படி இருந்தும் சில இயக்குனர்கள் மாற்றாங்களே. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் ஆண்டனி மேலே அப்படி ஒரு புகார் வந்து வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரீசெண்டாக விஜய் ஆண்டனினாலே ஒரு சர்ச்சையாக இருக்காரு, ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, கதை திருட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு திருட்டு அப்படிங்கிறது வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது. முதல்ல அதான் பாயிண்ட். அது வந்து ஒருத்தர் கதை சொல்றான், நல்லா இருக்கு, நம்ம எடுத்து படமாக்கிக்கலாம், நம்ம வந்து பணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் போறாங்க. அதுக்கான சரியான சட்ட திட்டங்கள் சினிமாவில் இல்லை. இப்போ கதை திருட்டு ஒருத்தர் பண்றார் அப்படின்னா ஆதாரபூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டால் அந்த படத்தை பண்ண, அந்த திருடி அந்த படத்தை பண்ண இயக்குனருக்கு ஒரு 5 வருஷம் படமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலோ, இல்லை வந்து அந்த மாதிரி திருட்டு கதையை பண்ண தயாரிப்பாளர் அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ, சரியாக விசாரிக்காமல் பண்ணியிருக்காருங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி 5 வருஷம் படம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அந்த கதையில சரியா விசாரிக்காம அந்த கதையில நடிச்ச ஹீரோக்கு ஒரு தண்டனையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாதனால இதை வந்து ஒரு சர்வசாதாரணமா சினிமால தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பல வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு செயினை அறுக்கிறான்ல, சங்கிலி அறுக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிடிபட்டுட்டான்னா அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து எப்படி சொல்ற கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு பர்ஸ் பிட் பாக்கெட் அடிக்கிறவன் பிடிபட்டுட்டானா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. பசிக்கு ஒருத்தன் திருடுறான், ஒரு 10-12 வயசு பையன் பசிக்கு போய் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பன்னையோ பிரெட்டையோ திருடிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க, அவனை பிடிச்சி அவனை வந்து நம்ம அடிக்கிறோம். இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, டேய் திருடிட்டாட ஓடுறன்னு சொல்லி அந்த பசிக்கு ஒரு பண்ணை திருடின ஒரு 12 வயசு பையனை திருப்பி விரட்டிட்டு போய் அவனை வந்து அடித்து அவன்கிட்ட பண்ணை பிடுங்கிட்டு வரும். அந்த பண்ணு வந்து கீழே விழுந்து மண்ணாய் எல்லாம் போயிடும், அவனால் சாப்பிட முடியாது, ஆனால் அதை பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி மனநிலை, அதாவது ஒரு பசிக்கு திருடுறவனை கூட நம்ம அடிக்கும்போது, பசிக்கு திருடுறவனுக்கு கூட நம்ம ஒரு தண்டனை கொடுக்கும்போது, இந்த மாதிரி வந்து கலையை திருடுறது, அந்த இதை எப்படி சொல்கிறது, இந்த ஒரு இன்னொருத்தனுடைய கற்பனையை திருடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இந்த ஒரு திருட்டு அது தெரிஞ்சே செய்கிறாங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சே செய்கிறாங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு இங்கே ஏதாவது தண்டனை இருக்கா, பனிஷ்மெண்ட் இருக்கா, அவங்கள வந்து நம்ம வந்து சட்டப்படி தண்டிக்க முடியுமா அப்படின்னா எந்த தண்டனையும் கிடையாது, அதுக்கான சட்டங்களும் கிடையாதுன்னும் போது இதை வந்து தைரியமாக சினிமாவில் உள்ளவங்க பிரபலங்கள் செஞ்சுட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் மேலே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கதை திருட்டு சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குது. ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரமணா படம் எடுக்கிறார், ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 15 நாள் ஷூட்டிங் நடந்துருச்சு. அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து விஜயகாந்த், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன். இந்த ரமணா கதையினுடைய ஒரிஜினல் கதை எழுதினது யார் அப்படின்னா, அதாவது வந்து நந்தகுமார் அப்படிங்கிறவர் தான் அந்த ஒரிஜினல் கதை எழுதினவர். அந்த ஒரிஜினல் கதை எழுதினவர் முருகதாஸ் எல்லாருமே உதவியாளர்களாக இருக்கும்போது நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. நண்பர்களாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்டை சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஏன் ஷேர் பண்ணுவாங்கன்னா கருத்து கேட்பாங்க. அதாவது வந்து நான் இந்த கதையை சொல்கிறேன், இந்த கதையில் வந்து ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள், தவறு இருந்தால் சொல்லுங்கள், லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது
பண்ணி இதை மெருகேற்றலாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கதையை பரிமாறிக்குவாங்க. உங்ககிட்ட ஒரு கதை இருக்குன்னா அது என்கிட்ட சொல்லுவீங்க, என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னா உங்ககிட்ட சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படின்னா நட்பின் அடிப்படை. நம்ம நண்பன், நம்ம கதை நம்ம சொல்லலாம், அவன் எதுவும் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அது வந்து சொல்றது. அப்படி வந்து நந்தகுமார் வந்து இந்த கதையை வந்து முருகதாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. முருகதாஸ் இதே கதையை எடுத்துட்டு போய் வந்து ரமணாங்கிற படத்தை வந்து 15 நாள் ஷூட்டிங்கே நடந்துருச்சு. இந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமாருங்கிறவருக்கு தெரிய வருது, அவருடைய கதையை தான் வந்து படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது ஒரு புகாராக போகுது, எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு புகாராக போகுது. அவருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த நந்தகுமார். புகாராக போகும்போது என்ன ஆச்சுன்னா இது விஜயகாந்த்கிட்டே போகுது, இந்த விஜயகாந்த்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகுது. ஸோ விஜயகாந்த் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி இது நீங்கள் உங்கள் கதைன்னு சொல்கிறீங்க அப்படின் போது இவருடைய கதையை சொல்கிறாரு. இது வந்து முருகதாஸோடைய கதையும் இவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரிஜினல் தான். நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா ஜெராக்ஸ் தான். உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியில் ஒரிஜினலாக கதை எழுதினவன் வந்து கரெக்டாக வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவான், ஏன்னா அவன் உண்மையாக பேசுகிறான். இன்னொருத்த வந்து பொய்யா பேசுகிறான். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் இதை கேட்டுட்டு இல்லை இது வந்து தப்பான விஷயம்தான், இந்த கதை வந்து நந்தகுமாரோட கதை தான், நந்தகுமார்ட்ட வந்து எடுக்கப்பட்ட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அதை ஆஃப் பண்ணி அவர் என்ன செய்கிறாருன்னா, நந்தகுமார் நீங்கள் வந்து இது வந்து 15 நாள் ஷூட்டிங் போயாச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு, இப்படி இருக்கிற சூழ்நிலையே நீங்கள் வந்து இப்போ பிரச்சனை பண்ணீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் நீங்கள் இது இப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுத்தா ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே சார், நீங்கள் ஒரு டேட்ஸ் கொடுத்து என் படத்தில் நடிச்சிங்கன்னா ஓகே சார் அப்படிங்கிறாரு. அதனால் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தென்னவன் ஒரு படம், அந்த படத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. அடுத்த படம் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் சரியாக போகல. அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் குஞ்சுமோனோட பையன் எபி குஞ்சுமோனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த நந்தகுமார், அதுவும் வந்து ரிலீஸே ஆகலை. அதெல்லாம் வேற கதை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அது விஜயகாந்த் பஞ்சாயத்துக்கு போனது, விஜயகாந்த் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாரு, அந்த இதை வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து காம்பன்சேஷன் தான் கொடுக்கப்படுது, நீங்க தண்டனை கொடுக்கப்படல, காம்பன்சேஷன். நீங்க வந்து அப்படியா, நீங்க உங்க கதை திருட்டாங்களா, இந்தாங்க 10 லட்சம், இந்தாங்க 20 லட்சம், இப்படிதான் காம்பன்சேஷன் கொடுக்கப்படுது. இதே முருகதாஸ் மேலதான் பாத்தீங்கன்னா கத்தி படம் எடுக்கிறாரு. கத்தி படம் எடுத்து கத்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கோபி நயினார் அந்த அறம் எல்லாம் படம் பண்ணாரு, அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல இயக்குனரும் கூட, நல்ல படைப்பாளி. அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இதே மாதிரி முருகதாஸ் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டைரக்டர்ஸ் யூனியன்ல, எழுத்தாளர் சங்கத்துல எல்லாம். அது என்னன்னா கத்தி படம் என்னோட படம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவரையுமே கூப்பிட்டு, சார் இது வந்து படமே முடிஞ்சு போச்சு, விஜயோட படம், பெரிய ஸ்டார் காஸ்ட் நடிச்ச படம், லைக்காவோட ப்ரொடக்ஷன், பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க, இப்போ நீங்க தகராறு பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்க காம்பன்சேட் பண்றோம், மறுபடியும் கேட்டுங்க, காம்பன்சேட் பண்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொகை கொடுத்தாங்க. அது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், ஆனா உங்களுடைய கலை வந்து திருடப்பட்டது தான். அது வேறு ஒருத்தர் வந்து வடிவம் கொடுத்தது தான், அதை மாற்ற முடியாது. ஆனா இவருக்கு பணம் கொடுத்து அது ஈடுகட்டாங்க. பணத்தை கொடுத்து வாயடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாயடிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நயன்தாரா வந்து அந்த கோபி நயனாரை பற்றி கேள்விப்பட்டு, இந்த கதை திருட்டை பற்றி கேள்விப்பட்டு, அவங்க வந்து இவர்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல கதை ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டு, அப்படி சொல்லப்பட்ட கதை தான் அறம். அந்த படத்தில் தான் நயன்தாரா நடித்தாங்க. அடுத்து அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சி இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. காலனின்னு ஒரு படம் பண்ணுறாரு, இன்னொரு படம் கூட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது எப்படின்னா இது முருகதாஸ் மேலே இந்த சார்ஜ் வந்து ரெகுலராகவே நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் எடுத்தார் இல்லையா, அப்புறம் வந்து வருண் ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து ஒரு கதை எழுதி அதை வந்து எழுத்தாளர் சங்கம் நம்ம இருக்கு, நம்ம தமிழ்ல இருக்கு, அந்த எழுத்தாளர் சங்கத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த கதையை பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. யாரு? வருண் ராஜேந்திரன்கிற எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருமே அவருடைய கதையை வந்து படமாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை எப்படி முருகதாஸ்க்கு தெரிஞ்சுன்னு தெரியாது. ஆனா வந்து இந்த எப்படியோ வந்து முருகதாஸ்க்கு முழு கதையும் தெரிஞ்சு, இந்த கதை எப்படி தெரிய வரும்னா ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஏதாவது ஒரு தொடர்பு வந்து உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க இந்த கதை திருடிட்டாங்கன்னு சொல்றவருக்கும், கதை என்னுடைய கதை திருடிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றவருக்கும், திருடி எடுத்தவருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு லிங்க் இருக்கும், தொடர்பு இருக்கும். அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த வருண் ராஜேந்திரன் வந்து இது என்னுடைய கதை, இதை வந்து இப்படி எடுத்துட்டாங்க சர்க்கார்னு சொல்லி அழுத்தமா வந்து நிக்கிறார். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ், பெரிய இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனத்துல கார்பரேட் நிறுவனம், பெரிய நிறுவனம். அவர் வந்து எழுத்தாளர் சங்கத்துல புகார் கொடுக்கிறார். அந்த நேரத்துல பாக்யராஜ் வந்து எழுத்தாளர் சங்க
தலைவராக இருக்காரு. அவர் வந்து முருகதாஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. முருகதாஸ் சொல்கிற பதிலெலாம் வந்து பாக்யராஜுக்கு திருப்தியாக இல்லை. பாக்யராஜ் முருகதாஸ்டே சொல்கிறாரு, இல்லை முருகதாஸ் நீங்கள் சொல்கிற பதில் எனக்கு திருப்தி இல்லை. இந்த கதை வந்து அவர் வருண் ராஜேந்திரனோட கதை தான், அது ஆல்ரெடி பதிவாயிருக்கு, சங்கத்தில் வந்து பவுண்டடே இருக்குது, நீங்கள் வந்து அதையே அப்படியே படமாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் முருகதாஸ் அப்பயும் மறுக்கிறார், என்னோட கதை அப்படிங்கிறார். இது வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. வழக்கு நீதிமன்றத்துக்கு போனப்ப கடைசியாக வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்கிறதுக்கு யார் உதவியாக இருந்தா அப்படின்னா எழுத்தாளர் சங்கத்தில் இருந்த பாக்யராஜ் அன்னைக்கு நேர்மையாக போய் இந்த கதை வந்து வருண் ராஜேந்திரனோட கதை தான், இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணப்பட்ட கதை தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வருண் ராஜேந்திரனுக்கு சாதகமாக வருது. ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி, சர்க்கார் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி உடனே என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிருச்சுன்னொன்னே அந்த வருண் ராஜேந்திரனை கூப்பிட்டு ஒரு பெரிய தொகை கொடுத்தாங்க. அது என்ன நமக்கு தெரியாது. ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவர் வந்து எப்படி சொல்றது, வாயடைக்கிறாங்க. பணம் இந்தாங்க, பணத்தை எடுத்து வச்சு வாயடிக்கிறாங்க. பணத்தை கொடுத்தா எதையும் வாங்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சு வாயடிக்கிறாங்க. அப்போ ஒரு பிடிவாதமாக இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணம் மட்டும் எனக்கு பத்தாது, என்னுடைய பேரை போடணும் படத்துக்குன்னும் போது முருகதாஸ் வந்து இல்லை எனக்கு வந்து பேரை போட முடியாது, இது வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் மறுபடியும். அப்போ எல்லாரும் சினிமாவில் உள்ள பல பேர் வந்து உள்ளே போய் பஞ்சாயத்து பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூலக்கதை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எங்கேயாவது போட்டுருங்க டைட்டிலில் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகதாஸ் வந்து வேறு வழியே இல்லை, 2 நாளில் படம் வேறு ரிலீஸ் ஆகணும். ஒரு பக்கம் விஜய் கூப்பிட்டு சொல்கிறார் முருகதாஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு. ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் உங்களால் படமே நின்று போயிடும், ஏகப்பட்ட சிக்கல் ஆயிரும், பெரிய கோடிகளில் நஷ்டமாயிரும், நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னும் போது அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து டைட்டில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் போட்டிருப்பாங்க, வருண் ராஜேந்திரன் இன்ஸ்பிரேஷன் போட்டிருப்பார். இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனுக்கும் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனுக்கும் திருட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திருடு என்பது எப்படின்னா முழுசாவே நீங்கள் உங்கள் பொருளை திருடுறது. இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா ஒருத்தருடைய கதையை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஒரு கதை பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய காட்சி அமைப்புலேருந்து எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் திருடுறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 8 பிளாக் 7 பிளாக் ஒரே பிளாக்காக இருக்கும். ஒரு கதையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 60 சீன் இருக்குன்னா அதில் வந்து 40 சீனு 45 சீன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதல்ல குற்றம் சாட்டுறவருடைய சீனை அப்படியே இருக்கும். இந்த 15 சீனை நீங்கள் வந்து ஏதாவது பண்ணியிருப்பீங்க, ஜிமிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு 45 சீன் வந்து ஒரு 60 சீனில் இருக்குது அப்படின்னா அது வந்து திருடப்பட்ட கதை தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இப்போ இந்த விஜய் ஆண்டனி புகாரில் வந்து இது ஒரு பேன் இண்டியா மூவி, நான் ஒரு எல்லாத்துக்குமே விஜய் ஆண்டனி புகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சக்தி திருமகன் அந்த படம் வந்து செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது வந்து படம் நல்லா இருக்கு, ப்ரெஸ்ல பேசியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டாக்கர் கூட இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, விஜய் ஆண்டனி படத்திலே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருந்துச்சு. செப்டம்பர் 27 படம் வந்துச்சு. பெருசா ஓடுன்னு எதிர்பார்க்கப்பட்ட படம், ஆனால் ஓடாம போச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா அதே செப்டம்பர் 27 அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா விஜயோடைய கரூர் சம்பவம் நடக்குது. அது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலாகவே டாக் ஆஃப் தமிழ்நாடு என்ன ஆகி போச்சுன்னா அந்த விஜயோட கரூர் சம்பவம் பற்றி தான் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை பற்றி யாரும் பேசல. அந்த சினிமாவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த சினிமா வந்து வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அப்படியே கடந்துருச்சு அந்த சினிமா. அப்படிதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓடிடியில் அந்த படம் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ் சுந்தரம் அந்த கதையை வந்து என்னுடைய கதைன்னு கிளைம் பண்ணுறவரோட பேர் வந்து சுபாஷ் சுந்தரம். அவர் சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்கார். அவர் வந்து ஓடிடியில் பார்த்துருக்காரு. பார்த்தா அவருடைய கதை, அவர் எழுதின கதையை அப்படியே வந்து படமாக்கியிருக்காங்க அப்படின்னும் போது ஷாக் ஆகுறாரு. அவர் வந்து சொல்றாரு, இப்ப திருட்டு கதைன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1 மாசம் கடந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சக்தி திருமன் படத்தோட டைரக்டர் பேர் பாத்தீங்கன்னா அருண் பிரபு. அவர் எப்படி இங்க கனெக்ட் ஆகுறாரு இந்த சுபாஷ் சுந்தரத்தோட அப்படின்னா சுபாஷ் சுந்தரோட கனெக்ட் ஆகிறார் அப்படின்னா அவர் பண்ண முதல் படம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து அருண் பிரபு பண்ண முதல் படமோட பேர் வந்து அருவி. நல்ல பேசப்பட்ட படம், பெரிய வெற்றி படம். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ், அவங்க வந்து ப்ரொடியூசர். ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்னு ஒரு படம் பண்ணார், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணாரு. அது பெருசா பேசப்படல. அவர் ஒரு டைப்பா படம் பண்ணக்கூடியவர், அந்த மாதிரி அருவி வால் அந்த மாதிரி படம் பண்ணக்கூடியவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பேட்டர்ன்ல பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் வந்து இப்படி ஒரு கமர்ஷியலான படம் பண்ணார் அப்படிங்கிற பேச்சு அப்பவே இருந்துச்சு. சக்தி திருமணம் ரிலீஸ் ஆன காலகட்டங்கள்லயே இப்படி ஒரு படம் பண்ணாரு, வேற ஒரு ஜேர்னல்ல கதையை தேர்வெடுத்து
பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாரு, இது எப்படி சாத்தியமாச்சுன்ற பேச்செல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இவர் சொல்றாரு இது வந்து என்னுடைய கதை, இவர் திருடி எடுத்துட்டார் அப்படிங்கிறாரு. இந்த கனெக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுபாஷ் சுந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இது ட்ரீம் வாரியர்ஸ்க்கு இந்த கதையை கொடுத்திருக்காரு, மெயில்ல அனுப்பிச்சிருக்காரு. நேரையுமே போய் ட்ரீம் வாரியர்ஸ்ல வந்து கதை சொல்லியிருக்காரு. அந்த இவர் வந்து இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அந்த கதையை அவங்க கேட்டிருக்காங்க ட்ரீம் வாரியர்ஸ்ல. ட்ரீம் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து நேரடியா எல்லா கதையும் கேட்க முடியாது, கேட்கறதும் சாத்தியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க, கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றதுக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க, நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை, ஓ இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னா இதை எடுத்துட்டு போய் அந்த சீஃப் அதாவது ஹெட் கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கதை கேட்டு அது நல்லா இருக்கான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்காங்க. அந்த குழுவில் வந்து நம்ம அருண் பிரபு இருந்தாரு, கதையை கேட்டாரு அப்படிங்கிறது இவர் சொல்றாரு. ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சா. இப்போ சொல்றாரு அதை தான் வந்து இப்போ வந்து படமாத்திக்கிட்டாரு, சக்தி திருமணம் மகனா மாத்திட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றது அவர் சொல்லிட்டு இருக்காரு. சட்டப்படி நான் அதை சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அதான் சொல்கிறேன்ல, இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதாவது இந்த படங்களாவது வந்து ரமணா படப்பிடிப்பு நடக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி அது வந்து படப்பிடிப்பு ரிலீஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு, சர்க்கார் ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அப்பயாவது காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் ஆச்சு, ஓடிடிலையும் வந்துருச்சு. இனிமே ஒரு சட்ட போராட்டம் பண்ணி அந்த காம்பன்சேஷன் வாங்குறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கூட நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இதுதான் வந்து தொடர்ந்து கதை திருட்டில் நடந்துட்டு இருக்கு. சங்கர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எந்திரன் படத்திலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கு, கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கு. ஆரூர் தமிழ்நாடான் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. அவர் வந்து ஜூகிபா அப்படின்னு எழுதின கதை தான் வந்து எந்திரனா வந்து சங்கர் எடுத்துட்டாரு, அப்படியே முழுக்க முழுக்க காப்பி அடிச்சிட்டாரு. அவர் புத்தமாவே போட்டிருக்காரு, ஜூகிபான்னு புத்தமாவே போட்டிருக்காரு. ஸோ அதை தான் முழுக்க முழுக்க காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட போய் கிளைம் பண்றாரு. சங்கர் அதை கண்டுக்கவே இல்லை. அதாவது வந்து நம்ம இன்னைக்கு பெரிய இயக்குனராக இருக்கோம், நம்ம ஒரு படத்தை எடுத்தாச்சு, சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, முடிஞ்சிருச்சு, இனி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த ஆரூர் தமிழ்நாடாங்கிறவர் வந்து எப்படின்னா கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது. அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய 10 கோடி ரூபா சொத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு அதாவது ஆரூர் தமிழ்நாடானுக்கு சாதகமாக அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து இப்போ நம்ம பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீபத்திய உதாரணம். இன்னொரு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1000 ஜென்மங்கள் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது வந்து எப்படி சொல்லுது, ஒரு பேய் அந்த மாதிரி கதை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை தான் வந்து நம்ம சுந்தர் சி வந்து அரண்மனை அப்படிங்கிற பேரில் எடுக்கிறார். பல வருடங்கள் கழிச்சு அதே கதையை வந்து அரண்மனைன்ற பேரில் எடுக்கிறாரு. அந்த கதை தான் அரண்மனைங்கிற பேரில் எடுத்திருக்காங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து அந்த தயாரிப்பாளர் பேர் முத்துராமன். அவர் வந்து ஒரு மூத்த தயாரிப்பாளர், பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து படங்கள் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு, அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் இறந்து போயிட்டார். அவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடையாக நடக்கிறார். என்னுடைய படம், என்னுடைய கதை தான், என்னுடைய 1000 ஜென்மங்கள்ன்ற படத்தோடைய கதை தான் அப்படியே அரண்மனையாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடையாக நடக்கிறாரு. ஆனால் அவருக்கு நீதி கிடைச்சிச்சா அப்படின்னா நீதி கிடைக்கவே இல்லை. இது என்னென்னா ஒரு படமே இருக்குது, அதாவது உதாரணத்துக்கு ஆதாரத்துக்கு ஒரு படமே இருக்குது, முழு படமே இருக்குது. அந்த படத்தினுடைய கதையை தான் தழுவி வந்து அந்த படத்தினுடைய கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு நியாயமே கிடைக்கல. சுந்தர் சி வந்து அவருடைய புகாருக்கு செவியே சாய்க்கலை. இது வந்து நடந்துச்சு. ஆனால் அவர் அன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயது கிட்டத்தட்ட ஒரு 85க்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் அவர் அதை கிளைம் பண்ணி இருக்கும்போது இன்னைக்கு இறந்துட்டார். அப்போ அவரால் வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவருக்கு நியாயமே இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்படலை. இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் சொன்னேன்ல, கதை திருட்டு அப்படின்னும் போது அது வந்து சினிமாவில் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. அது காரணம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இப்படி இதுக்கு அவங்க கதை திருடுறவங்களுக்கு ஏதாவது சட்டப்படி வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கா அப்படின்னா இல்லை. சட்டப்படி பனிஷ்மெண்ட்டே கிடையாது. ஒருத்தன் திருடினான்னா பனிஷ் பண்ணுறோம்ல, ஒரு சங்கிலி அறுத்தவனோ ஒரு பர்சு திருடுறவனோ ஒரு பன்னு திருடுறவனோ நம்ம பனிஷ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கதையை திருடுறான், கோடிகள்
கோடிகளில் வந்து சம்பாதிக்கிறான் போது திருட்டு தானே. கோடி ஒருத்தனுடைய கதையை எடுத்து நீங்கள் 10 கோடி 5 கோடின்னு சம்பாதிக்கிறீங்கன்னா அது திருடு இல்லையா? அந்த திருட்டுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ தண்டனையே இங்கே இல்லைன்னும் போது இந்த மாதிரி திருடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த 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 மாதிரி கிளைம் பண்ணி போகிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து வாயடைச்சிட்றாங்கிறது மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த திருட்டை வந்து சரியாக நிரூபிக்க முடியாமல் பல சூழல்கள் வந்து அந்த புகார் கொடுக்குறவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இந்த வலுவாக இல்லாமல் அப்படியே கடந்து போயிடுது இந்த மாதிரியான வழக்குகள். இப்படி தான் வந்து சக்தி திருமகன் மேலேயும் இப்போ வந்து புகார் கொடுத்துருக்கிறார். யார்? சுபாஷ் சுந்தர். ஓகே சார். ஸோ தொடர்ந்து இந்த கதை திருட்டுங்கிறது இப்போது நியாயப்படி தன்னுடைய கதை வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுறாங்க, அவங்க அதை வாங்கிட்டு போயிடுறாங்கங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க. அந்த வழக்கும் சரியாக போகிறதில்ல, சரியான பனிஷ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பார்ப்போம் இது எப்படியாக போகுது. இந்த சக்தி திருமகன் மேலே வந்து எந்த காம்பன்சேஷன் வாங்குறாரா இல்லை வழக்கு தொடர போதா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இன்னைக்கு நேரலையில் இணைஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி.